மறைந்த முதல்வர் கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அது என்னவென்றால் சகோதர யுத்தம் நடத்துவது. அதாவது தன்னை மிஞ்சும் அளவிற்கு பெயர், புகழ், அதிகாரம், செல்வாக்கு கொண்ட நபர்கள் உருவானால் அவர்களை குறிவைத்து தாக்குவது, அவர்களை அழிக்க எல்லா விதமான நேரடி மற்றும் மறைமுக செயல்களையும் செய்வது. இப்படி செய்து தான் ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரை திமுகவிலிருந்து வெளியேற்றினார். வைகோவை கொலைப்பழி சுமத்தி வெளியேற்றினார். ஆனால் இதற்கெல்லாம் முன்னதாக எம்ஜிஆரை திமுகவில் வளரவிடக்கூடாது, தனக்கு கீழே வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து அவர் ஆரம்பத்தில் கையில் எடுத்த ஆயுதம்தான் அவரது மகன் முத்துவை சினிமாவில் நடிக்க வைக்க நினைத்தது. பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட எம்ஜிஆரின் சாயலிலேயே முத்து இருந்தார். இவர் கருணாநிதியின் முதல் மனைவி பத்மாவதியின் மகன். சிறு வயதிலேயே தாயை இழந்துவிட்டதால் தாயன்பு இல்லாமலேயே வளர்ந்தவர்தான் முத்து. தனக்கு பிறகு அரசியலில் அவரை வாரிசாக உருவாக்க நினைத்த கருணாநிதி மக்களிடம் தன் மகன் நல்ல அறிமுகமாக வேண்டும் என்றும் அதே சமயம் எம்ஜிஆருக்கு மாற்றான ஒரு நடிகரை உருவாக்க வேண்டும் என்று நினைத்துதான் அவரை சினிமாவில் அறிமுகப்படுத்தினார். இதற்காகவே அஞ்சுகம் பிலிம்ஸ் என்கிற தயாரிப்பு நிறுவனத்தையும் துவங்கினார். அப்படி உருவான பிள்ளையோ பிள்ளை என்கிற படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் முத்து. சிவாஜியை பராசக்தி மூலம் கதாநாயகனாக அறிமுகப்படுத்திய ராசியான இயக்குநர்களான கிருஷ்ணன் பஞ்சுதான் இந்த படத்தையும் இயக்கினார்கள். கலைஞர் கதை வசனம் எழுதினார். இத்தனைக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பை துவங்கி வைத்ததே கூட எம்ஜிஆர் தான். ஆனால் படம் முடிந்த அந்த படத்தின் பிரிவியூ காட்சிக்கு எம்ஜிஆர் அழைக்கப்பட்டார். படத்தை பார்த்ததும் முத்துவை அழைத்து, நன்றாக நடிக்கிறாய், ஆனால் உனக்கென்ற நடிப்பில் ஒரு தனி பாணியை உருவாக்கிக்கொள் என்று அறிவுரை கூறினார். அதன் பிறகு பூக்காரி என்கிற படத்தில் நடித்தார் முத்து. இந்த 2 படங்கள் மட்டுமே ஓரளவுக்கு சுமாராக ஓடின. அதற்கு அடுத்ததாக முத்து நடிப்பில் வெளியான எந்த படமும் எதிர்பாராத வெற்றியை பெறவில்லை. சமையல்காரன், நம்பிக்கை நட்சத்திரம், இங்கேயும் மனிதர்கள், எல்லாம் அவளே, அணையா விளக்கு என தொடர்ந்து முத்து நடித்த படங்கள் தோல்வியை தழுவின. அப்போதுதான் முத்துவுக்கு மட்டுமல்ல, கலைஞருக்குமே கூட யார் ஒருவரையும் பார்த்து அவரது சாயலில் அவரை காப்பி அடித்து நடித்தால் மட்டும் பெரிய ஆளாகிவிட முடியாது என்கிற உண்மை தெரிய வந்தது. அதே சமயம் முத்துவை பொறுத்தவரை எம்ஜிஆருக்கு எதிராக அவர் களமிறக்கப்பட்டார் என்றாலும் கூட அவர் எப்போதுமே தீவிரமான எம்ஜிஆர் ரசிகராகத்தான் இருந்து வந்தார். அதனால்தான் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து விலக்கப்பட்ட நிலையில் கூட அவர் எம்ஜிஆரின் ரசிகராகவே இருந்து வந்தார். எம்ஜிஆர் மீதான அன்பினால் தான் தனது ஒரு கையில் தந்தை கலைஞரின் பெயரையும் மறு கையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெயரையும் பச்சை குத்தி கொண்டார் முத்து. எம்ஜிஆரும் கூட கலைஞரின் மூத்த மகன் என்பதால் முத்து மீது அதிகமான பாசம் வைத்திருந்தார். அதனால்தான் முத்து பிள்ளையோ பிள்ளை படத்தில் நடித்த சமயத்தில் அந்த படத்தின் விழா ஒன்று தேவி தியேட்டரில் நடந்தபோது அந்த விழாவில் கலந்து கொண்ட எம்ஜிஆர் முத்துவுக்கு ஒரு கை கடிகாரத்தை பரிசளித்தார். அப்படி பரிசளித்துவிட்டு அவர் பேசும்போது, முத்துவுக்கு நான் ஏன் கை கடிகாரம் பரிசாக கொடுத்தேன் என்று நினைக்கலாம். ஹீரோவிற்கு நேரம் தவறாமை முக்கியம். அந்த அர்த்தத்தில் தான் இந்த ஹீரோவிற்கு வாட்ச் கொடுத்தேன் என்று கூறினார். இப்படி எம்ஜிஆர் மீதான பாசத்தை முத்து கைவிட மறுத்ததால் கலைஞர் கருணாநிதிக்கும் முத்துவுக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் பேசாமல் அதிமுகவில் இணைந்துவிட நினைத்தார் முத்து. அப்போது எம்ஜிஆருக்கு போன் செய்து, நான் அதிமுகவில் சேர விரும்புகிறேன், கட்சிக்காக உழைக்க வேண்டும் என்று துடிக்கிறேன், என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுள்ளார். அதற்கு பதிலளித்த எம்ஜிஆர், நானும் அப்பாவும் அரசியலால் பிரிந்து இருக்கிறோம், ஆனால் அன்பு அப்படியேதான் இருக்கிறது. உன்னை அதிமுகவில் சேர்த்து கொண்டால் அப்பாவுக்கு மகன் செய்யும் துரோகம் என்பதை விட எங்கள் நட்புக்கு நான் செய்யும் பெரும் துரோகமாகிவிடும். அதனால் நீ எப்போது வேண்டுமானாலும் என்னை சந்திக்கலாம், உனக்கு என்ன தேவையோ என்னிடம் கேளு, நான் செய்கிறேன் என்று சொல்லி முத்து அதிமுகவில் சேர்வதற்கு தடை போட்டுவிட்டார். ஆனாலும் ஒரு கட்டத்தில் முத்து அதிமுக சார்பில் தேர்தலில் தன் தந்தைக்கு எதிராகவே பிரச்சாரம் எல்லாம் செய்தார். கலைஞர் குடியிருந்த அதே தெருவில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அவரது வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்றி கொண்டிருந்தார். இதை பொறுத்து கொள்ள முடியாத கருணாநிதி தன் மகன் என்றும் பாராமல் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வீட்டிற்கான மின் இணைப்பையும் தண்ணீர் இணைப்பையும் நிறுத்த சொல்லி முத்துவை அங்கிருந்து விரட்டி அடித்தார். கருணாநிதியை பொறுத்தவரை மகன் என்றாலும் தனக்கு உதவியாக இருந்தால்தான் ஏற்றுக்கொள்வார். தனக்கு எதிராக திரும்பினால் அவரும் தனக்கு எதிரியே என்று நினைப்பவர்தான் கலைஞர். முத்து விஷயத்தில் மட்டுமல்ல, அதற்கு பிறகு அழகிரி விஷயத்திலும் அதுதான் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.